கோவை பீளமேடு பகுதியில் வருகின்ற 17ஆம் தேதி வரை மாநில அளவிலான 19 வயதிற்குட்பட்டவர்களுக்கான இறகுப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் 2வது நாள் விழாவில் கலந்து கொண்டு சாதனைகள் படைத்து வரும் வீரர்கள். கோவை மாவட்ட இறகுப்பந்து சங்கம் நடத்தும் தமிழ்நாடு மாநில 19 வயதிற்குட்பட்டவர்களுக்கான இறகுப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி பீளமேடு பகுதியில் உள்ள ராக்ஸ் அகாடமியில் நேற்று 13ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு இறகுப்பந்து கழகத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த செய்தியாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய பேட்மிண்டன் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு இறகுப்பந்து சங்கத்தின் பொதுச் செயலாளருமான வே. அருணாச்சலம் மற்றும் ராக்ஸ் பள்ளிக்கூடத்து நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி கூறுகையில், இந்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் மொத்தம் 5 நாட்கள் நடைபெறுகிறது எனவும் இதில் தமிழகத்தின் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து 400க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீராங்கனைகள் கலந்து கொள்ள வந்துள்ளனர். இவர்களுக்கு இங்கு ஆண்கள் ஒற்றையர், ஆண்கள் இரட்டையர், பெண்கள் ஒற்றையர், பெண்கள் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் என 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகிறது. இந்த சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தை தலைநிமிர செய்வதுடன் தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாட தகுதி பெறுவார்கள் என்றார். மேலும் இந்த நிகழ்வை மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள அரசு நிறுவனமான ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட் ஸ்பான்சர் செய்கிறது. இந்த விளையாட்டில் மொத்தம் பரிசுத் தொகையாக 3 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை பிரிக்கப்பட்டு வெற்றியாளர்கள் முதல் காலிறுதிப் போட்டி வரையிலான 64 வீரர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார். இதன் இறுதிப் போட்டிகள் வரும் 17ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகிறது. அதில் தமிழ்நாடு இறகுப்பந்து சங்கத்தின் தலைவரும் இந்திய இறகுப்பந்து சங்கத்தின் துணைத் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் பேட்மிண்டனுக்கு பொது வசதிகள் இல்லாதது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்து ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி இதுகுறித்து கூறுகையில், கோவையில் உள்ள இறகுப்பந்து, டென்னிஸ் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளுக்கான சங்கங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் உயரதிகாரிகளை 2 மாதங்களுக்கு முன்பு சந்தித்தனர். அப்போது மாவட்டத்தில் விளையாட்டுத்துறைக்கு தேவையான வசதிகளுக்கான தகவல்கள் மற்றும் முன்மொழிவு அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. குறைந்தபட்சம் 15 பேட்மிண்டன் மைதானங்கள் வசதிகளுடன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்கள் கோவையில் வரவிருக்கும் கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு அருகில் ஒரு நிலத்தை ஒதுக்கி உள்ளனர். மேலும் அவர்கள் வேறு ஒரு இடம் ஒன்றையும் தேர்வு செய்து தருவதாக கூறியுள்ளனர் என்றார். மேலும் சில புகழ்பெற்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் சமூக பொறுப்பு நிதி மூலம் பொதுவான இறகுப்பந்து வசதிகளுக்கான கோவையின் தேவைகளுக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளன எனவும் தெரிவித்தார். நான் அருணாச்சலம், தமிழ்நாடு இறகுப்பந்து கழகத்தின் செயலாளர். இது இங்கே நடக்கிற ஈவெண்ட் வந்து 19 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டு. இதில் வந்து 5 பிரிவாக விளையாடுறாங்க. ஆண்கள் ஒற்றையர், ஆண்கள் இரட்டையர், அப்புறம் பெண்கள் ஒற்றையர், பெண்கள் இரட்டையர், அப்புறம் கலப்பு இரட்டையர்னு கிட்டத்தட்ட 400 பிள்ளைகள் வந்து இதில் பங்கெடுக்கிறாங்க. இதில் ஜெயிக்கிற குழந்தைங்க வந்து அகில இந்திய லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டுக்கும் நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி இவங்களுக்கு கிடைக்கும். இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு இது வந்து 5 நாளாக நடக்குது. 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. இது சிறப்பு அம்சம் என்னென்னா, இது முதல் தடவை ஒரு மத்திய டிஃபென்ஸ், மத்திய பாதுகாப்புத்துறையோட துறை கீழே இருக்கிற ஏவிஎன்எல்ன்ற கம்பெனி வந்து நாட்டிலே முதல் முறையாக ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களா முன் வந்து இந்த மொத்த ஈவெண்ட்டை அவங்க ஸ்பான்சர் பண்ணி இதில் தேர்வு எடுக்கிற பிள்ளைங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களோட என்டையர் அவங்க என்னென்ன ட்ராவல் பண்ணணுமோ, எங்கே போகணும், மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம், முக்கியமான நிகழ்வு. அது இல்லாமல் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுக்கு ப்ரைஸ் பண்ணி ஊக்கத்தொகையாக நாங்கள் வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். அது ஒரு 64 பிள்ளைங்க வந்து அதில் வின்னர்லேருந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுப்போம். இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேருந்தும் எல்லோரும் வந்து இங்கே 4 நாள் தங்கி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி போவாங்க. இது வந்து முக்கியமாக கோயம்புத்தூர் மாவட்ட இறகுப்பந்து கழகம், தமிழ்நாடு இறகுப்பந்து கழகமும் சேர்ந்து இதை நடத்துது. இதில் கோயம்புத்தூர் இறகுப்பந்து கழகத்தின் சார்பாக ஸ்வேதா மேடம் வந்து இங்கே இந்த ராக்ஸ் அகாடமியோட நிறுவனர்.
அவங்க இந்த அகாடமியிலேருந்தும் நிறையா நேஷ்னலு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு மெடலிஸ்ட்டு நேஷ்னல் நம்பர் 1லாம் இந்த அகாடமிலேருந்து வந்திருக்கிறாங்க.